இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, அதனால நான் துதிப்பாடல் பாடி அவர் என்றென்றும் போற்றுவேன் என்று நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக அவர் நமக்கு பாராட்டின கிருபைகளை நினைத்து அவர் தந்த ஜீவனுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா எனக்கு சமாதானம். சுவாசத்தோட சொல்லலாமா? எனக்கு சமாதானம், சமாதானம் தந்தாரேசு, எனக்கு சமாதானம் தந்தாரேசு. அதனால் துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி அவரை போற்றுவோம் வாழ்த்துவோம். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா புது வாழ்வு தந்தாரேசு, எனக்கு புது வாழ்வு. அறிக்கை செய்து பாடலாமா? புதிய ஜீவனை தந்தார், புது வாழ்வு சிருஷ்டியாய் மாற்றி இருக்கிறார், எனக்கு புது வாழ்வு. இன்னொரு விஷயம் சொல்லலாமா? புது வாழ்வு, புது வாழ்வு. பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாய் வாழ்வு தந்தாரேசு. அல்லேலூயா புது வாழ்வு தந்தாரேசு, எனக்கு புது வாழ்வு தந்தாரேசு. துதிப்பாடல் துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். விடுதலை தந்தார், விடுதலை தந்தாரேசு, எனக்கு விடுதலை தந்தாரேசு. அல்லேலூயா விடுதலை தந்தாரேசு, எனக்கு விடுதலை தந்தாரேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அபிஷேகம் அபிஷேகம் தந்தாரேசு, எனக்கு அபிஷேகம் தந்தாரேசு, அபிஷேகம் தந்தாரேசு, எனக்கு அபிஷேகம் தந்தாரேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. அவரை துதித்து அவருடைய நாமத்தை உயர்த்தி பாடுகிற இடத்துல அவருடைய பிரசன்னம் அளவில்லாமல் நம்மை நிரப்பும். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் 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 அல்லேலூயா. நல்ல சந்தோஷத்தோட கரங்களை தட்டி நம்ம பாட போகிறோம். ஆமென். இயேசுவின் அன்புக்கு நிகரான அன்பு இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. மனிதர்கள் மாறினாலும் அது மாறிடாத அன்பு. கல்வாரி சிலுவையில தம்முடைய ஜீவனை தந்து தம்முடைய சொந்த குமாரனாக நம்மை ஏற்றுக்கொண்ட அன்பு, அந்த அன்பிற்கு அளவே இல்லை, அந்த அன்பிற்கு ஈடே இல்லை. குழியில் கிடந்த நம்மை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல நிறுத்துகிற அன்பு.
குழியில் கிடந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு. சொல்லலாமா? குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும். குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் ஒடுக்கப்பட்டோரை நிறுத்தும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, ஒப்பில்லாத. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு. புறமே தள்ளாத பூரணமான அன்பு. அந்த அன்பை கொண்டாடுவோம். புறமே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. ஒப்பில்லாத அன்பு, பூரண. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகளாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகளாய். சொல்லலாமா? மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகளாய் ஏற்றுக்கொண்ட மகளாக மாறிடாத அன்பு, மகளாய் ஏற்றுக்கொண்டவளை மீட்பதற்காக, என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. உங்களையும் என்னையும் மீட்பதற்காக தன்னையே தந்தவர். மறுபடியும் அந்த வரிகளை சொல்லுவோம். என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. இது